இந்த வாரத்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர், இந்த வாரத்து பெஸ்ட் பெர்ஃபார்மர். பெஸ்ட் பெர்ஃபார்மரில் கனியையும் சபரியும் சேர்த்துட்டாங்க. அவங்க 2 பேரும் சேர்த்ததுனால கமருதீனோட சேர்த்து இந்த வாரம் தலை போஸ்ட்டுக்கு அவங்க 3 பேரும் போட்டி போடலாம்னு சொல்லிட்டாங்க. ஒஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ட் பண்ணி ஆகணும் இல்லையா? அதில் பாரும் திவாகரும் வருவாங்கன்னு பார்த்தா அரோராவையும் நம்ம ஆதிரியையும் சேர்த்துட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம்லாம் பயங்கரமான விஷயம். அதில் எம்ஜேவே சொன்ன விஷயம் என்னென்னா, இப்போ எப்போ பார்த்தாலும் என் கூடயே சுற்றிட்டு இருக்கா, அதனால தான் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல போல இருக்குன்னு சொன்னதெல்லாம் வந்து உச்சபட்ச காமெடி. அவள் அந்த மாதிரி சொல்லும்பொழுது நம்ம பேர் அவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு எக்ஸைட்டான மாதிரியே இருக்கே தவிர மற்றபடி ஒன்றும் பெருசாக வருத்தப்பட்ட மாதிரி தெரியல. அவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போய் பேசிக்கிட்டு இதெல்லாம் பார்த்தா செம்ம காமெடியாக இருந்துச்சு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேரை பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணுறதுல வந்து என்ன இருக்குது, அவங்களுடைய பாடியில் வந்து கத்தியை குத்தணும். ஆனால் கத்தியை குத்துனது வந்து அவங்களுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சால் நீங்கள் அவுட் ஆகிடுவீங்கன்னு சொன்னோன்னா பார்வை போய் குத்திட்டு இல்லை நான் வந்து யாருக்கும் தெரியாமல் தான் குத்தணும்னு சொல்லிட்டு பேசினதெல்லாம் வந்து வழக்கப்படி பார்வை வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்களோ, எப்படி அராஜகமாக பேசுவாங்களோ அதெல்லாம் தான் பேசினாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் இல்லையா, அவருடைய இம்சை, அந்த இம்சை வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து நாமினேஷன் பண்ணும்போது சரி, இந்த மாதிரி எதாவது பேசும்போது சரி, நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதெல்லாம் செம்ம காண்டாகுது. ஒவ்வொரு வாட்டியும் அது நான் நடிப்பு அரக்கன், டாக்டர் திவாகர் இந்த இது படிச்சிருக்கேன் இதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் வந்து நான் சைக்காலஜி தெரியும், லொட்டு தெரியும், லொசுக்கு தெரியும் சொல்லிட்டு பேசுகிறதெல்லாம் வந்து செம்ம கடுப்பாக இருந்துச்சு. இதில் வந்து கதை சொல்கிறதுல வந்து நான் சொல்கிறேன் நீ சொல்லும் போட்டியெல்லாம் தாண்டி கமருதீனும் அப்சராவும் கதை சொன்னாங்க. கமருதீன் கதை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் பெரிய எமோஷனலாக அவர் ஏதோ சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணார். ஆனால் வந்து பெருசாக ஒன்றும் நமக்கு வந்து இம்பேக்ட் ஆகவே இல்லை. அவருடைய முன்னாள் லவ் வந்து ஆதிரைன்றது தெரியும் போது ஒரு விதமான ஒரு எமோஷன் இருக்குன்னு நினச்சேன். அதையும் ஒன்றும் பெருசாக இல்லை. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நக்கலான ரியாக்ஷன் தான் கொடுத்துட்டு இருந்தார். இவங்களுடைய அப்சரா கதை வந்து போராட்டமான கதை தான். அவங்க அம்மாவை பற்றி பேசினது வந்து ஓரளவுக்கு ஒரு ரீசனபுளான கதையாக இருந்துச்சு. இந்த கேப்டன்சி டாக்கில் வந்து எல்லாரும் குத்துங்கன்னு சொல்லி வச்சதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து கமருதீனை காலி பண்ணிட்டாங்க. சபரி வந்து நின்றுட்டுருக்காரு. இதெல்லாம் தாண்டி இந்த கதை சொன்னதெல்லாம் தாண்டி இந்த வாரத்தில் இன்னும் பெருசாக இந்த நாளில் நடக்கலை. ஏதோ அங்கங்கே கொஞ்சம் சின்னதாக நடந்துச்சு. நாளையிலேருந்து விஜய் சேதுபதி வருவார், அது வேறு இருக்குது. அவர் என்ன பேச போகிறான்னு தெரில.